Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான். இது எந்த ஆப்பில் வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ விஎன் ஆப்பில் வந்து இந்த எடிட் வந்து உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தர போகிறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி வாக் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வாக் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். மேலே இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் ஏ ஹெட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு டைம் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேமை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபாண்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேடோவில் வந்து பிளாக் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லேயர் மறுபடியும் ஒரு டைம் கிளிக்லேயே இருக்கணும். கிளிக்கில் இல்லைன்னா ஒரு டைம் மறுபடியும் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணால் மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாஸ்க் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு லீனியர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுற மாதிரியே அப்படியே பண்ணுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் அந்த லீனியர் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்களா, அதில் மறுபடியும் ஒரு டைம் மட்டும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் லெட்டர்ஸ் வந்துடும். இப்போ நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கீ ஃப்ரேம் கொடுக்கணும். இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீ ஃப்ரேம் ஆப்ஷன். இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு டைம் டச் பண்ணிக்கோங்க. அந்த பர்சன் வரும்போது நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்க. லெட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து அதை கொஞ்சம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து டச் பண்ணிக்கிட்டு மேலே இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டு வரணும். மூவ் பண்ணிட்டு வர வர நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கணும். இப்போ கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் இருந்தால் அந்த லைன் வந்து டச் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது கொஞ்சம் மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி காட்டும். அப்போ வந்து அது டச் ஆகலைன்னு அர்த்தம். அந்த டைம் பார்த்து நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து டச் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோ வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி டச் பண்ணிக்கிட்டே கீ ஃப்ரேம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். அதை வந்து நான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதை பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும்னு நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த சேனலில் எடிட்டிங் வீடியோஸ் மட்டுமே தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அப்படி சொல்லி தந்துட்டு இருக்கேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள், ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும்னா, மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோவில் வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். 720/30 இருக்கும். சப்போஸ் இல்லை மேனுவலாக நீங்கள் வந்து பண்ணணுனாலும் 1080 நீங்கள் ஃப்ரேம் ரேட்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சு செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்குது, அந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாதீங்க எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா டன் இருக்குது. டன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரெடி. நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தா அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ.